ஸோ நிலைவாசலை எப்படி வச்சுக்கணும், நிலைவாசல் பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம வழி வழியா பண்ணிட்டு வரோம். அந்த பூஜை எப்படி பண்றது, அதோட ப்ராப்பர் முறை என்ன? பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு வரும்பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமே தலைவாசல் தான். ஒரு வீட்டோடைய தலைவாசல்ல இருக்கிற லட்சணங்களை வைத்து அந்த வீட்டோடைய பெண்ணின் ஆரோக்கியத்தை முடிவு செய்துடலாம். இந்த தொப்புள் இங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் அதுக்கு பேரு என்ன? நோய். கரெக்டா அதோட இடத்துல இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு முற்றம். அதனால இந்த தலைவாசல் பூஜையை நம்ம பிரணவ வாஸ்து டீம் தான் முதல்ல உலகிற்கே அறிமுகப்படுத்தியது. இப்ப அது நல்ல மாற்றங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ வெள்ளிக்கிழமையில 6 to 7 தலைவாசலை அதை வச்சு நம்மளுடைய பண வரவை நம்ம என்ன பண்ணிடலாம், முடிவு செய்து. இப்ப நீங்க சொல்லும் போது இமேஜினேஷன் பண்ணாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப என்னன்னா அதை தான் செய்யக்கூடாது. நிலைவாசல் பூஜையில இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கா? நிலைவாசலை எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணும், பூஜை பண்றது அப்புறம் இருந்தாலும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, தினம்தோறுமே நிறைய நல்ல நல்ல பதிவுகளாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எப்படி மக்கள் வழிபாடு செய்யணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், கோவிலுக்கு போனா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். குருஜி, இன்னைக்கான டாபிக் நிலைவாசல். நம்மளுடைய குல தெய்வம், நம்ம தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றது இல்லை, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ள வர்றது ஃபர்ஸ்ட் என்ட்ராறது அந்த நிலைவாசல் தான். ஸோ நிலைவாசலை எப்படி வச்சுக்கணும், நிலைவாசல் பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம வழி வழியா பண்ணிட்டு வரோம். அந்த பூஜை எப்படி பண்றது, அதோட ப்ராப்பர் முறை என்ன? அதாவதுமா, எப்போதுமே நான் ஜோதிடம், உடல், வீடு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் இந்த இடத்துல அறிவுறுத்திக்கிட்டே இருப்பேன். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு வரும்பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமே தலைவாசல் தான். ஒரு வீட்டோடைய தலைவாசல்ல இருக்கிற லட்சணங்களை வைத்து அந்த வீட்டோடைய பெண்ணின் ஆரோக்கியத்தை முடிவு செய்துடலாம். உங்க தலைவாசல்ல எத்தனை முடிச்சுக்கள் இருக்கிறதோ அத்தனை கட்டிகள் உங்க வயிற்றுல இருக்குன்னு அர்த்தம். முடிச்சுன்னு நம்ம கட்டி வைக்கிறோம் இல்லையா, எலும்புச்சம்பழமோ எல்லாமே. தலைவாசல்ல குலதெய்வ முடிச்சு, அந்த முடிச்சு, இந்த முடிச்சுன்னு எந்த அளவுக்கு கயிறு போட்டு நீங்க அந்த தலைவாசலை கட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது என்று பொருள். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்க பாருங்க, அவங்களுக்கு நிச்சயமா வயிறு பிரச்சனையும் அந்த வீட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறும் உறுதி. தலைவாசல்னா நம்ம வாய் பகுதியை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணுமா. நம்மளுடைய உடம்பினுடைய தலைவாசல் எதுனா வாய் பகுதி. இந்த வாய் பகுதி நல்லதை மட்டும்தான் சாப்பிடும். பின்வாசல் அப்படின்றது நம்ம உடம்புல ஆசன வாய், அது போல வீட்டுல பின்வாசல். இப்போ பின்வாசல் வழியா நம்ம கெட்டதை தான் எடுத்துட்டு போவோம். நம்மளுடைய ஆசன வாய் பகுதி கெட்ட கழிவுகளை தான் என்ன பண்ணுது, வெளியேற்றுகிறது. அப்போ உடம்பும் வீடும் கிட்டத்தட்ட என்னவா இருக்கிறது, சேம் தான். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா கரெக்டா மத்திய இடம் நம்மளுடைய தொப்புள் பகுதி. இந்த தொப்புள் பகுதி தான் வீட்டோடைய முற்றம். இந்த இன்னொன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய உடம்புல பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள தொப்புள்ள எண்ணெய் வச்சா உடம்புடைய வெப்பம் சமநிலை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்போ ஒரு வீட்டோடைய பிரம்மஸ்தானம் என்பது நம்மளுடைய தொப்புள் பகுதி. அதனாலதான் வீட்டுக்கு சென்டர் ஆஃப் த பார்ட்ல முற்றம் வச்சு தொப்புள்ள எப்படி பள்ளம் இருக்கோ அது போல வீட்டிலேயே ஒரு பள்ளம் வைப்பாங்க. அதை தாண்டி விஷ்ணு இருக்காரு இல்லையா, அவரை தான் பூமிக்கு அதிபதியா நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல அவரை தான் பாத்தீங்கன்னா காக்கும் கடவுள், பூமியவே தாங்கி நிக்கிற அவதார கடவுள்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அதாவது முற்றத்துல பாத்தீங்கன்னா துளசி மாடம் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணுவோம், வைப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுவினுடைய தொப்புளில் இருந்துதான் தாமரையில பிரம்மன் தோன்றி இருப்பார். அதனாலதான் அதுக்கு பேரு பிரம்மஸ்தானம். தொப்புள் பிரம்மா, தொப்புளில் இருந்து தோன்றியது பிரம்மஸ்தானம். இப்ப ஏன் அந்த இடத்துக்கு பிரம்மஸ்தானம் பேர் வந்ததுன்னு தெரியுதா? இப்ப பிரம்மஸ்தானம் ஒரு வீட்டுல இருக்குதுனாலே
4 பக்கங்களும் அறைகளால் சூழப்பட்டு மத்தியமத்துல இருந்தால் பேர் தான் அதுக்கு பிரம்மஸ்தானம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டை 2ஆ பிரிச்சுட்டு பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம்ன்றாங்க. 2 பக்கமும் ரூம்ஸ் போட்டு நடுவுல மத்தியமத்துல வர்றது பேரு தான் பிரம்மஸ்தானம். இப்ப நம்ம கட்டிட்டு இருக்க வீட்டுல எல்லாம் பிரம்மஸ்தானமே இல்ல. அதனால ஆகாயம் வந்து ஓப்பனா இருக்கணும் அப்படின்ற காரணம் தான் தொப்புள் வந்து ஓப்பனா இருக்கணும்னு நம்ம சொல்றது. எப்போதுமே வந்து வயிற்றுல எந்த மருந்து தடவினாலும் அந்த ஆகாய பூதம் என்னவாகிடும்னா சமநிலை அடைஞ்சிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா துளசி வழிபாடு, வேள்வி பூஜைகள், முகூர்த்த காலங்கள் எல்லாம் முற்றத்தில் வைத்து செய்யக்கூடியது. ஏன்னா ஆகாயம் என்பது பிரம்மனையும் தெய்வங்களையும் வாசம் செய்து கொண்டிருப்பது. அதனுடைய தத்துவம் முழுக்க வீட்டுல இறங்கணும், நம்ம பூஜையினுடைய பலன் அதிகமாகணும் தான் பிரம்மஸ்தானத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அன்னைக்கு முற்றம் வைக்கப்பட்டது. இன்னைக்கு அது வெவ்வேறு கருத்துக்கள்ல அதை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. முற்றம் யாரு சரியா வைக்கணும்ன்றத பாத்துக்கணும். இப்ப நான் சொல்றதை வச்சு ஆகாயத்துல ஒரு ஓட்டை போட்டுட்டா கரெக்டா இருக்குமான்னு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த தொப்புள் இங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன, நோய். கரெக்டா அதோட இடத்துல இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு முற்றம். அதனால மத்தியமத்துல இருந்தா மட்டும்தான் முற்றம் வைக்கணுமே தவிர வேற எந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முற்றமோ ஓடிஎஸ்ன்னு ஓட்டையோ போட்டா நம்ம உடம்புல ஓட்ட போட வேண்டியதுதான். இதுதான் ஆக்சுவலி உண்மை. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நன்றாக தவற புரிதலின் காரணமாக அந்த மாதிரி வச்சுட்டோம். இதுதான் வீட்டுக்கும் நம்மளுடைய வாஸ்துக்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்பு. இதைதான் பிரணவ வாஸ்து ஒவ்வொரு முறை மக்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உடம்ப வைத்து அறிவுறுத்திட்டு வருது. அதன்படி பாக்குறப்போ தலைவாசல் வாய். இப்ப இந்த வாய் பகுதி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம், ரொம்ப நறுமணமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல ஒரு இனிமை இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த வாய் முகத்துல இருக்குது, அது ரொம்ப அழகா இருக்குதுன்னு ஆசைப்படுவோம். புரியுதா? அப்போ இந்த இடம் எந்த அளவிற்கு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடல் உள்ள ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தவங்க வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல தலைவாசல் எப்படி இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கும். அதுல மாவிலை தோரணம் இருக்கும், அதுல மலர்கள் தூவி இருக்கும். அப்போ இந்த இடத்துல தலைவாசல் வாய். இது எந்த ராசியை குறிக்குதுன்னா ரிஷபராசியை குறிக்குது. ரிஷபராசி என்பது சுக்கிரனுக்குரியது. அப்போ அந்த சுக்கிரனுக்கு உரியது என்னன்னா மலர்கள், வாசனை பொருட்கள். புரியறதுங்களா? இது எல்லாமே இதை வைத்து அந்த தலைவாசல் அலங்காரம் பண்ணாலே பாதி பிரச்சனை சரியா போயிடும். 2 பொருள் தான். சரியா? அப்போ அதனாலதான் மாவிலை கொத்த வைங்க, மஞ்சள் பூசுங்க, நிறைய நல்ல அலங்காரமா வைங்க. நம்ம முகத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வசீகரம் பண்றோமோ அதோட வீட்டுடைய தலைவாசலுக்கும் அதே வசீகரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். நீங்க பூஜை பண்றீங்க பண்ணல அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா உங்க தலைவாசல்ல குப்பை இல்லாம ஒட்டடை இல்லாம தாழ்பால்கள் எல்லாமே கரெக்டா பூட்டுற மாதிரி நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாலே பண வரவு வரும். அப்ப யாருக்கு பணவரவு வரலையோ அவங்க தலைவாசலை தொட்டு பூஜை பண்ணா அவங்க ஜாதகத்துல 2ஆம் பாவம் இயங்குதுன்னு அர்த்தம். 2ஆம் பாவம் இயங்குச்சுன்னா பணம் வர ஆரம்பிக்கும். அதுதான் சுக்கிரஹோரை 6 to 7 தலைவாசல் பூஜை. இந்த தலைவாசல் பூஜையை நம்ம பிரணவ வாஸ்து டீம் தான் முதல்ல உலகிற்கே அறிமுகப்படுத்தியது. இப்ப அது நல்ல மாற்றங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ வெள்ளிக்கிழமையில 6 to 7 தலைவாசலை நல்ல பன்னீர் தொட்டு தொடச்சிட்டு வாசனை மலர்கள்லாம் போட்டுட்டு அந்த அடிப்படை இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையை வந்து லக்ஷ்மியின் திருவடியாகவே நம்ம தொழுது கல்லு மாவால எந்த கோலமும் போடாம மாக்கோலங்களால் அந்த தலைவாசலுக்கு முன்பு அலங்காரம் செய்து வாசனை மலர்களால் படியை வந்து நம்ம 108 முறை லக்ஷ்மியினுடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிட்டு உங்களுடைய நாளினுடைய தேவைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு எங்க இருந்துதான் பணம் வருது, எங்க இருந்துதான் சொந்த பந்தம் வருது, எங்க இருந்துதான் இவ்வளவு சுவையான சாப்பாடு கிடைக்குதுன்ற விஷயமே தெரியாது. அத்தனையும் தலைவாசல் கொடுக்கும். புரியுறதா? இந்த தலைவாசல்ல என்னென்ன பண்ணக்கூடாது, திருஷ்டி கயிறுன்னு ஒண்ணு கட்டக்கூடாது, கயிறே வரக்கூடாது தலைவாசல்ல. திருஷ்டி தேங்காய், அந்த தேங்காய், இந்த தேங்காய், கோவிலுடைய பிரசாதம் சொறி அது பல வருஷமா அப்படியே இருக்கும். ஒண்ணு இல்லம்மா, நம்ம தலையில ஒரு 10 கயிறு 10 முடிச்சிருந்தா நம்மள பார்க்க எப்படி இருக்கும், நம்மளால முதல்ல தாங்க முடியுமா? சரியா? நம்ம தோற்றத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? உங்க வீட்டு தலைவாசல ஒரு 5 நிமிஷம் போய் உத்து பாருங்க. அந்த தலைவாசல உங்க முகமா கற்பனை பண்ணிக்கோங்க. புரியுறதா? அப்போ அதை வச்சு நம்மளுடைய பண வரவை நம்ம என்ன பண்ணிடலாம், முடிவு செய்து விடலாம். நீங்க சொல்லும் போது இமேஜினேஷன் பண்ணாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப என்னன்னா அதை தான் செய்யக்கூடாது. தகுடு அடிச்சு மாட்டி வைக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா தலைவாசல் என்பது நம் முகம். சோ வாய் அப்படின்றது தலைவாசல், 2 கண்கள் அப்படின்றது 2 பக்கமும் 2 ஜன்னல், 2 பக்கமும் 2 மாடம்.
விளக்கு மாடம். இதெல்லாம் உடம்பையும் முகப்பையும் தான் முன்னோர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாங்க. அதனால வெள்ளிக்கிழமையில 6 to 7 வாசனை பூவாலையும் வாசனை மலராலையும் அர்ச்சித்து மகாலட்சுமியா பாவித்து தொட்டு வணங்கிய பெண்ணுக்கு செல்வத்தில் ஒரு குறையும் இருக்காது. குறிப்பு, அந்த நாள் முழுக்க நல்லா சாப்பிடணும், அந்த நாள் முழுக்க கோபம் வரக்கூடாது, அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும். என்னென்ன சாப்பிடணும் நம்ம பதிவு போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம். அதை தாண்டி என்னன்னா இதுலயும் போயிட்டு தீண்டாமை பார்க்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பெண்கள் பண்ற தப்பு என்னன்னா, தான் ரொம்ப ஒரு பூஜை ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணும் பொழுது வீட்டுக்காரரு பாவம் 11 மணிக்கு ஐடி முடிச்சுட்டு படுத்திருப்பாரு, அவரை 3 மணிக்கு இந்த அம்மா வீட்டுல உட்காந்து எழுந்திருக்குதுன்னா அவரையும் சேர்த்து எழுப்புவாங்க. இன்னும் ஒண்ணு, ஒருத்தருடைய வாழ்க்கை முறை, ஒருத்தருடைய சூழல், அவர் பண்ற ஒர்க்கு, இதையெல்லாம் பொறுத்துதான் ஒருத்தர் பூஜைக்கு நம்ம கம்பல் பண்ணணும். ஒரு மனிதனுக்கு ஓய்வு மன நிம்மதி ஓய்வால தான் கிடைக்கும். அதுல போயிட்டு நம்ம சுத்தம் ஆச்சாரம் இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. அதனால நீங்க நிறைய தெய்வ வழிபாடு பண்றவங்களுக்கு அதை பத்தியே தெரியாத ஒருத்தவங்களை தீண்டாமையா நீங்க என்ன பண்ணாதீங்க, பார்க்க கூடாது. அதனாலதான் நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய வாழ்வியல் முறை, அவரவருடைய குல சம்பிரதாயம் என்ன சொல்லி கொடுத்ததோ அதை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் கருப்பண்ணசுவாமி குலதெய்வம்னா அவங்களுக்கு கிடா வெட்டி தான் பூசை போடுவாங்க. இவங்க நிறைய பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சைவமா இருப்பாங்க. அங்க போகும்பொழுது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வேறுபட்டு இருப்பாங்க. அங்க நிம்மதி போகுதா? அவ்வளவுதான். அதனால அவரவர் குல சம்பிரதாயத்தை அவரவர் சரியா ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப போட்டு நெரிச்சிக்காதீங்க, அதுவே நல்ல பலனும் கொடுக்கும். இவ்வளவுதான் தலைவாசல் உடம்பு வாஸ்து இருக்கிற கனெக்ட். இது வாஸ்துல 1% தான், இன்னும் சொல்லலாம். கடல் மாதிரி ஆக மொத்தம் வாஸ்துவை இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல யாரும் சரியா அப்ளை பண்ணல. ஒரு வருஷத்துக்கு எனக்கு கவனிச்சிட்டீங்கன்னா ஒரு 3 வகுப்புகள் போடுவேன்னு வச்சுப்போம்லேன். ஒரு வகுப்புல குறைஞ்சது ஒரு 500 பேர் சேருவாங்க, 1500 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த 1500 பேர்ல எனக்கு தெரிஞ்சு கரெக்டா வாஸ்துப்படி நான் சொல்றத வீட கட்டுறவங்க 10 பேர் தான். 1500க்கே 10 பேர் தான் என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ எவ்வளவுதான் வாஸ்து பத்தி அவேர்னஸ் பேசினாலும் மக்கள் இன்னும் ட்ரெஸ்ஸிங் ரூம், உள்ள இருக்கிற டாய்லெட்டு, புரியுதுங்களா, ஓப்பன் பால்கனி, உட்காந்து டீ காஃபி குடிக்கிறதுன்னு டிசைனை போட்டுட்டு குடும்பத்தை இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் நடக்குது. ஸோ என்ன பொறுத்தல யாரு தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கா, வீட்டுல ஆடம்பரம் இல்லாம அழகிய குருவி கூடு போற வீட்டை கட்டி மகிழ்ச்சியா வாழ்றவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காங்க. அளவான வீடு நிறைவான வாழ்க்கை. அதனாலதான் சிறுக கட்டி பெருக வாழ். அததான் பிரணவ வாஸ்து சொல்லுது. ஒருவேளை பெருக கட்டுறீங்கன்னா பெருகிற அளவுக்கு குடும்பத்தை வச்சுக்கோங்க, பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பாதீங்க. அண்ணன் சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அத்தை மாமா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க வீட்டுல 8 ரூம் இருக்கா, 20 பேர் இருக்கிற அளவுக்கு ஃபேமிலியை வச்சுக்கோங்க. 20 பேர் உங்களால வீடு வைக்க முடியலையா, தயவு செய்து நாளைக்கு கெஸ்ட் வருவாங்கன்னு ஒரு ரூமை எக்ஸ்ட்ரா போட்டு வீணாக்கிக்காதீங்க. உங்களுக்கு எத்தனை நபரோ அத்தனை நபருக்கு மட்டும் வீட்டை கட்டிக்கோங்க, அதுதான் நிறைவான வாழ்க்கை. சூப்பர், ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நிலைவாசல் பூஜையில இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கா, நிலைவாசலை எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணும், பூஜை பண்றது அப்புறம் இருந்தாலும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க குருஜி. நன்றி குருஜி. நீங்க ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பலன்? பொதுவாமா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வாஸ்து ஆன்லைன் வகுப்பு எடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலமாக நீண்ட காலத்தில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வகுப்புல என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு வாஸ்து கட்டிட பாகத்துல எந்த மாதிரி அமைத்தா நன்மை, என்ன மாதிரி அமைத்தா தீமை அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எதிர்காலத்திற்கு சரியா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா இந்த வகுப்புல அவங்களால அட்டன் பண்ண முடியும். நம்ம வீடு எந்த அளவிற்கு பஞ்சபூதம் உயர்ந்திருக்கிறது குறைந்திருக்கிறதுன்றத பொறுத்துதான் நமக்கு அந்த பூதம் கொடுக்கிற நல்ல பலனை நம்மளால பெற முடியும். இப்ப உதாரணமா தென்கிழக்கு பகுதி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீர்பூத தன்மைக்குரிய எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த வீட்டு பெண்மணிகள் வருமானத்திலும் சரி மன உளைச்சலும் சரி சிக்கி தவிப்பார்கள் தென்கிழக்குல கழிவறை இருந்தா. அப்போ அதை சரி செய்யற வரையும் அந்த
அந்த பலன் வந்து நம்மளால என்ன பண்ண பெற முடியாது, முடியாது. அடைய முடியாது. இதை எளிமையான வழியில சரி பண்ணணும்னா ஒரு கொஞ்சமாவது பண தேவை இருந்தா தானே நடக்கும். அப்ப அந்த தேவைகளுக்கு முதல்ல நீங்க என்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணணும், ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை எப்படி கையாளணும், அதை கையாண்டு எப்படி அதை சரி பண்ண முடியும் என்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளும் இந்த வகுப்புல சொல்லித்தரப்பட்டு ஒரு வாஸ்து விதினா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தை PDF காப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணினாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல வந்து இன்னும் மேல மேல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பேசிக் வாஸ்து அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.